ராணிப்பேட்டையில் தலங்கை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் கோயில் வளைவில் லாரி மோதிய விபத்து, ஓட்டுநர் படுகாயம் அடைந்திருக்கும் அண்மை செய்தி இது. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்க்கிறீர்கள், கிரேன் மூலம் அந்த இடிபாடுகளை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலின் நுழைவாயில், ஆர்ச் என்று சொல்லப்படும் நுழைவாயில் அப்படியே லாரி மேல் சாய்ந்திருக்கிறது. அதை அப்புறப்படுத்தும் பணிகளில் பல்வேறு தரப்பினரும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கால் முறிவு ஏற்பட்டிருந்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு உதவியிருக்கிறார்கள். கிரேன், ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் சரிந்த நுழைவு வாயிலை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டையில் தலங்கை என்ற இடத்தில் கோயில் வளைவு மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கும் அண்மை செய்தி இது. ராணிப்பேட்டையில் தலங்கை என்ற இடத்தில் கோயில் நுழைவு வாயில் மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிரண் தரும் உடனடி ஆய்வறிக்கையை கேட்கலாம். கிரண், உங்கள் தகவல்களை தரலாம் நீங்கள். வணக்கம் மோகன்ராஜ். நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த தலங்கையிலிருந்து செஞ்சியில் உள்ள கரும்பு ஆலைக்கு கரும்புகளை ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நுழைவாயிலை கடந்து செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக இடித்ததில் நுழைவாயில் முழுவதும் உடைந்து லாரியின் முன்புறம் இடிந்து விழுந்தது. இந்த இடிபாடில் சிக்கிய வாலாஜாப்பேட்டை அடுத்த விசி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ரவிச்சந்திரன் லாரியின் முன்பக்கத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவருக்கு பலத்த கால் முறிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து ஓட்டுநர் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் உதவியோடு நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக கிரேன் மற்றும் ஜேசிபி உதவியோடு லாரியின் முன்பக்கம் இடிந்து விழுந்த நுழைவாயிலை மற்றும் லாரியை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மோகன்ராஜ், உங்கள் தெளிவான தகவல்களுக்கு நன்றி கிரண்.